ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் அந்த மின்சாரம் வாகனம் வாங்குறதுக்கான மானியம் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவர்கள், அந்த விண்ணப்பம் வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த மானியம் 20,000 வரைக்கும் மானியம் வந்து இந்த ஸ்கூட்டர் அதாவது மின்சாரம் வாகனம் வாங்குறதுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. இதுக்காக ஒரு 4 கோடி ரூபாய் நிதியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஆங்கிலத்தில் வந்து தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்டில் வந்து பதிவு செஞ்சிருக்க தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 2000 தொழிலாளர்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த மானியத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் எந்த தொழிலாளர்கள் விண்ணப்பிக்கலாம், அதுலேயும் முக்கியமாக இந்த மானியம் எந்த தொழிலாளர்கள் விண்ணப்பிச்சா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த அதில் டெலிவரி பார்க்குறாங்க இல்லையா, அந்த டெலிவரி பார்க்குற பர்சன் அவங்களுக்காக தான் இந்த மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக அந்த டெலிவரி அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான டெலிவரி நிறுவனங்களில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த தொழிலாளர்கள் அமைப்பில் வேலை பதிவு செய்யலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பதிவு செஞ்சுருங்க, அப்புறமா வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த நல வாரியத்தில் நீங்கள் எப்படி போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களாகவே விண்ணப்பிக்கலாம். எப்படி அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வரும், அதில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் விண்ணப்பிச்சிடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி விண்ணப்பிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் சேவா மையத்தை காண்டாக்ட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லையா, அந்த நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சான்று கொடுக்கணும், அப்புறம் உங்களுடைய ஆதார் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க, அதில் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அந்த இருப்பிட சான்று சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பதிவு எண் வரும். அந்த பதிவு எண்ணை வச்சு நீங்கள் இந்த மானியத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுவும் சேவா மையத்திலே விண்ணப்பிக்கலாம். இல்லைனா இந்த வெப்சைட்லேயே அந்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு அது எப்படி விண்ணப்பிக்கணும் டீட்டெயிலாக தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது ஒரு தனி ஷார்ட் வீடியோவாக போடுறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.